ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்துட்டு முதல் ட்ரிகர் விக்ரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? இப்போ அவர் கூட வந்து அழைக்க வச்சுக்கிறார். ஏன்னா அதை விட பெரிய ட்ரிகராக இருக்காங்க நம்ம திவ்யா. இதில் வேறு திவ்யாவுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு திவ்யா கையில் தான் கப்பை கொடுக்கணும். ஏன்னா திவ்யா தான் ரொம்ப புனிதமானவங்க, நேர்மையானவங்க, நிதானமானவங்க, அடுத்தவங்களை யாரையும் கலாய்க்க மாட்டாங்களாம். நேற்றுலேருந்து இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் அமித் பாவம் நேரத்தில் நொந்து போயிட்டாப்புல. நைட்டு போயிட்டு அவர் வந்து அவங்க பண்ணுற விஷயங்கள் ஏன்னா ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயோப்பா டூ மச் ஆஃப் இது. ஏதோ வந்துட்டு பிக் பாஸ்ன்னு சொல்லியிருக்காரு, அந்த இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து திட்டவோ அடிக்கவோ அதட்டவோ கூடாதுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து யூஸ் பண்ணிட்டு நைட்டு வந்து எந்திரிக்க மாட்றாங்க. தூக்கம் வருது எல்லாருக்கும். வேணும்ட்டு உட்காந்து பழைய ஆயா கதை, அப்புறம் கிபி 1945 நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து பேச வந்து நீ பேசவே இல்லை, அப்புறம் இப்படி என்னை வந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. இவங்க வாடி தாங்க, நான் கவனிக்கல தாங்க, ஏற்கனவே எனக்கு நிறைய டென்ஷன் சொல்லி அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாகி இதில் வேறு அமித்தவர் ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறமா கமுருதி நல்ல வேலை சூப்பராக சொன்னார். அவங்க உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு அதுக்கு வந்துட்டு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்கன்னு சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கடைசியில் என்னாச்சு, புஷ்ஷுன்னு போச்சு. இவங்க என்னென்னமோ பண்ணாங்க, ட்ரிகர் பண்ணி ஒரு பெரிய வந்து பூகம்பத்தை வெடிக்க வைக்கலாம், நம்ம வேறு 2-3 நாளாக வந்து வெளியே தெரியாமல் இருக்குமே அப்படிலாம் நினச்சாங்க. கடைசியில் புஷ்ஷுன்னு போச்சு. அதுவும் வந்துட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு விஜய் பார்வதிக்கிட்டே கேட்ட விஷயங்களும் போச்சு. மூஞ்சி மாறி போச்சு, வெளியே போயிட்டாங்க. எதுக்குடா பிரச்சனை அப்படின்ட்டு. இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்டகாசம். கண்டிப்பாக லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுதுன்ட்டு. ஓவராக இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவங்க வந்து ஏற்கனவே தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன கொடுமைனா, எஃப்ஜேக்கு வந்துட்டு கையில் இப்போ விரல் அடிப்பட்டதுனால அவர் பாத்திரம் கழுவக்கூடாது, ஏன்னா கையில் வந்து கட்டுப்பட்டுருக்காங்க. கிண்டக்கூடாது, ஏன்னா விரலில் படணும். அவர் என்ன பண்ணுவார், சின்னதாக வந்து இந்த காய்கறி கட் பண்ணுறது, வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போது அதில் செம்ம காண்டில் வேலை செய்கிறாங்க. இதில் இவங்க எல்லாரையும் கிளப்பி விடணும், பல் தேய்க்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து இவங்களுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும், காலையில் இவங்களுக்கு சமைக்கணும், காலையில் டீ போடணும், மதியானத்துக்கு ஸ்நாக்ஸு, சாயங்காலத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் அந்த பொண்ணு ரெடி ஆகலை. இவங்க சிவி சிங்காரிச்சு மேக்கப்லாம் போட்டு உட்காந்து ஹாயாக கதாடிச்சு பேசி கலாய்ச்சிட்ருக்காங்க திவ்யா. யோசிக்க வேண்டாம். இதில் இவங்க கலாய்க்கிறத பார்த்துட்டு விக்ரம், சுபிக்ஷா, சபரியெல்லாம் சைலண்ட் ஆகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவங்க வாலண்டராக வந்து ட்ரிகர் பண்ணி அவங்கள கத்த வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. திவ்யா வந்து இவ்வளோ மட்டமாக இருப்பாங்க சத்தியமாக இருப்பாங்க. ஆனால் வரும்போது எவ்வளோ வாய்க்கிலேயே பேசுனாங்க. உள்ளே வரும்போதே வந்துட்டு ஒரு எத்திக்ஸ் இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேணுமா பிக் பாஸ்க்குன்னு. நீங்கள் கொடுத்தீங்களா? போன வாரம் விஜய் சேது வச்சு செஞ்சார். கொஞ்சமாவது வந்துட்டு திருந்தணும் வருந்தணும் ரெண்டுமே கிடையாது. இப்போ வந்து என்னோடய ஃபுல் அட்டென்ஷன் உனக்கு தான், நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு வாலண்டராக கலாய்ச்சிட்டே இருக்காங்க. எப்படி இதையும் ஒரு சில பேர் ரசிக்கிறாங்க தெரியல. திவ்யா சூப்பர், திவ்யா வாழ்க அப்படின்றாங்க. ஏயா இப்போ இதே இது இப்போ விஜய் பார்வதி மேலே நிறைய பேரோட விஷயங்கள் என்னவா இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்து இன்னுமே பிடிக்கல. என்னென்னா முன்னாடி இவங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி கலாய்ச்சாங்க அப்படின்னு. இப்போ இவங்க பண்ணுறதுக்கு பேர் என்ன? இப்போ அதே விஷயத்தையும் நீங்கள் கொண்டாடுறீங்க, எனக்கு புரியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது பிடித்தவங்க பண்ணால் அதுக்கு பேர் தவறு இல்லை, பிடிக்காதவங்க பண்ணால் எது பண்ணாலும் தவறு. அதாவது பிடிக்காதவங்க பண்ணால் கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பொண்ணு எப்போ வெடிக்க போகுது தெரில. கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து வெடிக்க தான் செய்யணும். ஏன்னா ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்படி முடியுதுன்னு தெரில. நம்மளாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடும். ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோ தூரம், அதாவது நல்ல வாயாடிக்கிற பொண்ணு, வாயாடின்னு பேர் வாங்கின பொண்ணு, அங்கே வந்துட்டு சைலண்ட்டாக பரவாயில்லன்னு போயிட்டுருக்காங்க. இவங்களும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே வந்து இந்த சுபிக்ஷா வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள், அது வேறு இவங்க நம்ம கோவம் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கும்போது நல்லா சொன்னால் இன்னும் இப்போ போய்ட்டு வார்டன் கிட்ட போய் அந்த கிச்சடி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கேருந்து கத்துறாங்க, போட்டு கொடுக்குறாங்களாம். ஐயோப்பா இதில் அதாவது வர சீசனில் யார் விஷம்னு நம்மளுக்கே வந்துட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எப்பயுமே திவ்யாவுக்கு விஜய் பார்வதி பிடிக்கவே மாட்டேங்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.